சுடுகாட்டு கூரை ஊழல் வழக்கில் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள திமுக எம்பி செல்வ கணபதி தனது பதவியை ராஜினாமா செய்து பார்லிமென்ட் செயலாளருக்கு கடிதம் அனுப்பியுள்ளதாக தெரிவித்துள்ளார். கடந்த 1991ஆம் ஆண்டு முதல் 1996ஆம் ஆண்டு வரை அப்போதைய அதிமுக அரசியல் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக பொறுப்பு வகித்தவர் செல்வ கணபதி. அந்த காலகட்டத்தில் ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் சுடுகாட்டு கூரை அமைக்கும் பணியில் ஊழல் நடந்ததாக சிபிஐ விசாரணை மேற்கொண்டது. இதற்கிடையே அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்த செல்வ கணபதி அக்கட்சியின் சார்பில் ராஜ்யசபா எம்பியாக தேர்வு செய்யப்பட்டார். அவரது பதவிக்காலம் 2016ஆம் ஆண்டு வரை உள்ளது. இந்நிலையில் வியாழனன்று சென்னை சிபிஐ நீதிமன்றம் செல்வ கணபதி உள்ளிட்ட 5 பேருக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. இந்நிலையில் தனது எம்பி பதவியை ராஜினாமா செய்து பார்லிமென்ட் செயலாளருக்கு கடிதம் அனுப்பியுள்ளதாக தர்மபுரியில் செய்தியாளர்களிடம் செல்வ கணபதி தெரிவித்தார். சுடுகாட்டு கூரை ஊழலில் தனக்கு எந்த தொடர்பும் இல்லை என்றும் இந்த வழக்கிலிருந்து விரைவில் விடுபட்டு தன்னை நிரபராதி என்று நிரூபிப்பேன் என்றும் செல்வ கணபதி கூறினார். கிரிமினல் வழக்குகளில் 2 ஆண்டுகளுக்கும் அதற்கு மேலும் சிறை தண்டனை பெறுவோர் எம்பி எம்எல்ஏ பதவியிலிருந்து உடனடியாக தகுதி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. இதன் அடிப்படையில் எம்பி பதவியை இழக்கும் தமிழகத்தைச் சேர்ந்த முதல் அரசியல் தலைவர் செல்வ கணபதி என்பது குறிப்பிடத்தக்கது.